வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணமூர்த்தி ரதுஜன். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வலய கல்வி பணிப்பாளருக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம். கல்முனை தமிழ் பிரதேச செயலக விவகாரம் 16வது நாளாக தொடரும் போராட்டம். அரசாங்கம் அரிசியின் விலையை குறைக்க வேண்டும் என கோரி 8 மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம். தொடர்வது விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டம் பட்டிருப்பு கல்வி வலய பிரிவிற்குட்பட்ட பட்டிருப்பு மத்திய மகா வித்தியாலய கல்வி சமூகத்தினால் பட்டிருப்பு கல்வி வலய கல்வி பணிப்பாளருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது. இதன்போது பாடசாலை முன்றலில் இருந்து பேரணியாக பட்டிருப்பு வலய கல்வி அலுவலகம் வரை போராட்டம் அமைதியான முறையில் இடம்பெற்றது. இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இதற்கு கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் தலையிட்டு இதற்கான உடனடி தீர்வை வழங்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதன்போது இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் பிரத்யேக செயலாளர் பிரசாந்தன் சம்பவ இடத்திற்கு நேரடியாக விஜயம் செய்த போது கல்வி சமூகம் இப்பிரச்சினைக்கான மகஜரை அவரிடம் கையளித்தனர். கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக நடைமுறைகளின் மீது நடைபெறும் அத்துமீறல்கள் அடக்குமுறைகளுக்கு எதிரான மக்கள் போராட்டம் 16வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. இன்று செவ்வாய்க்கிழமை திருக்கோவில் பொதுமக்களும் கல்முனை 1B பிரிவு பொதுமக்களும் இணைந்து கல்முனை ஸ்ரீ தரவி பிள்ளையார் ஆலயத்தின் முன்பாக இருந்து நடைபவனியாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் முன்பாக வந்து போராட்டத்தில் இணைந்தனர். அரசாங்கம் உடனடியாக அரிசியின் விலையை 100 ரூபாய்க்கு கீழ் கொண்டு வருமாறு கோரி வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களிலும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதன்படி இன்று செவ்வாய்க்கிழமை காலை மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை திருகோணமலை நகர சபைக்கு முன்பாக இவ்வார்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மேலும் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் நடைபெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு கல்லாறு பாலத்தில் லொரியொன்று குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இச்சம்பவம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு கல்முனை பிரதான சாலை வழியே விற்பனைக்காக கோழிகளை ஏற்றிக்கொண்டு பயணித்த குறித்த லோரி கல்லாறு பாலத்தில் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானதில் கோழிகள் வீதியில் சிதறி வீழ்ந்துள்ளன. விபத்து தொடர்பான விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அரச ஊழியர்களின் ஏப்ரல் மாத சம்பளத்தை இன்று செவ்வாய்க்கிழமை முதல் வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். அரச ஊழியர்களுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் அதிகரிக்கப்பட்டுள்ள 10,000 ரூபாவுடன் நிறுவனங்களுக்கு பணத்தை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி அரச ஊழியர்களின் சம்பளம் வழங்குவதற்காக 107 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதுடன் அதிகரிக்கப்பட்ட தொகை மாத்திரம் 13 பில்லியன் ரூபாவை அண்மித்துள்ளது. புனித ரமலான் நோன்பு பண்டிகை மற்றும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு எதிர்வரும் 11, 12, 13ஆம் திகதிகளில் சிறை கைதிகளை பார்வையிடுவதற்கு சிறப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. புனித ரமலான் நோன்பு பண்டிகையை முன்னிட்டு சிறையில் உள்ள இஸ்லாமிய கைதிகளை எதிர்வரும் 11ஆம் திகதி பார்வையிட முடியும் என சிறைச்சாலைகள் ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு தற்போதுள்ள விதிமுறைகள் முறையான சுகாதார பாதுகாப்பு முறைகளின்படி கைதிகளின் உறவினர்களின் வீட்டிலிருந்து கொண்டு வரப்படும் உணவு, இனிப்பு பண்டங்கள் மற்றும் சுகாதார பொருட்களை மாத்திரம் வழங்குவதற்கு அனைத்து சிறைச்சாலைகளிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பதுளை மாவட்டம் லுணுகலை பிரதேசத்தில் பண மோசடியில் ஈடுபட்ட ஆசிரியர் நேற்று திங்கட்கிழமை நண்பர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். லுணுகலை பகுதியில் வசிக்கும் 51 வயதுடைய ஆசிரியரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் தினம்தோறும் லொத்தர் சபையினால் சீட்டிழுக்கப்படும் டிக்கெட்டுகளின் கடைசி 2 எண்களை ஊகித்து மக்களிடம் இருந்து பணம் பெற்றுக்கொண்டு இந்த மோசடியில் ஈடுபட்டு வருவதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய சோதனைக்கு உட்படுத்தி குறித்த சந்தேக நபர் போலீசாரால் கைது
செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுளை போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பதற்காக இரத்த பூஜை மேற்கொண்ட போது இளைஞர் ஒருவர் விரலை வெட்டி கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் உத்தர கர்நாடகா மாவட்டத்தைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளரான அருண் வெர்னேக்கர் என்பவர் பாஜகவின் தீவிர ஆதரவாளர் ஆவார். கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலின் போது நரேந்திர மோடியை பிரதமராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என நாட்டு மக்களுக்கு ரத்தத்தில் கடிதம் எழுதினார். இந்த கடிதம் அப்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. கடந்த 2020ஆம் ஆண்டு தனது வீட்டில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோயில் கட்டி சிறிய மார்பளவு சிலை வைத்துள்ளார். அங்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் படத்தையும் வைத்து அவ்வப்போது பூஜை செய்து வருகின்றார். இந்நிலையில் அருண் வெர்னேக்கர் கடந்த 6ஆம் திகதி நரேந்திர மோடி 3வது முறையாக நாட்டின் பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக காளிக்கு சிறப்பு இரத்த பூஜை மேற்கொண்டார். அப்போது கைவிரலை வெட்டி ரத்தம் சேகரிக்க முயன்றார். ஆனால் தவறுதலாக விரலின் முன்பகுதியை முழுவதுமாக வெட்டி கொண்டதால் விரல் துண்டானது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக துண்டான பகுதியுடன் மருத்துவமனைக்கு விரைந்தார். ஆனால் மருத்துவர்கள் அதனை மீண்டும் இணைக்க முடியாது என கூறிவிட்டனர். இதனால் வருத்தமடைந்துள்ள அருண் வெர்னேக்கர், நான் சிறிதளவு ரத்தம் சேகரிக்க முயன்றேன். நான் நினைத்ததை விட அதிகமாக வெட்டி கொண்டேன். அந்த விரலை மோடி பிரதமராக வேண்டும் என்று காளியம்மனுக்கு பலி கொடுத்ததாக நினைத்துக் கொள்கின்றேன் என்றார். இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. தொடர்ந்து வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி.